Dear 12th Standard Business Max students, Chapter 1, Example 1.15. Find K if the equation x plus 2y minus 3z equal to minus 2, 3x minus y minus 2z equal to 1, 2x plus 3y minus 5z equal to k are consistent. அதாவது நம்மளுக்கு இங்கே லீனியர் ஈக்குவேஷன் 3 கொடுத்துருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஈக்குவேஷன் வந்து அது கன்சிஸ்டண்ட்டாக ஆக்க சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஆக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ அப்படி கன்சிஸ்டண்ட்டாக ஆகிட்டா இந்த கேவோட வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளத்தோடைய கொஸ்டின். ஸோ இப்போ இது எப்படி கன்சிஸ்டண்ட்டாக இல்லையா, இதோட கே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ இந்த சம்மில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எந்த லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த லீனியர் ஈக்குவேஷனை நீங்கள் மேட்ரிக் ஈக்குவேஷனை மாற்றிடுங்க. So metric equations. ஸோ உங்களுக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், மேட்ரிக் ஈக்குவேஷன்லாம் தெரியும். நம்ம 3 மேட்ரிக்ஸாக பிரிப்போம். ஸோ ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ ஏயோட மேட்ரிக்ஸ்ன்றது நமக்கு எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ -3. நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ -1, இசட்டோட வேல்யூ -2. நெக்ஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ -5. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அடுத்தது எக்ஸ் மேட்ரிக்ஸ். எக்ஸ் மேட்ரிக்ஸ் உங்களுக்கே தெரியும், வேரியபிள்ஸ். ஸோ எக்ஸ் ஒய் இசட். நெக்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்து எழுதணும், -2 1 k. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கொடுத்துருக்கிற லீனியர் ஈக்குவேஷனை நீங்கள் மேட்ரிக் ஈக்குவேஷனாக எடுத்து எழுதிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மேட்ரிக் ஈக்குவேஷனை நம்ம ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸாக மாற்றணும். ஸோ ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த ஏவையும் பியும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுவோம். 1 2 -3 3 -1 -2 2 3 -5 -2 1 k. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எடுத்து எழுதியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுன்றது பார்ப்போம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ 1 இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம்னா நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ 1 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நமக்கு இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ 1 இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே இன்டர்சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ அந்த ஸ்டெப்பை நம்ம விட்டுடலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன ஸ்டெப்பு பார்க்கணும்னா, இப்போ நம்ம செகண்ட் ரோவை 0 ஆக்கணும். ஸோ அதுதான் நம்மளுடைய முதல் ஸ்டெப். ஸோ செகண்ட் ரோவை நீங்கள் 0 ஆக்கணும்னா ஹெல்ப் வந்து ஃபஸ்ட் ரோவில் தான் கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 3 இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 1 இருக்குது. அப்போ இதையும் நம்ம 3 ஆக்கணும்னா இந்த ரோ ஃபுல்லாக, அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக நீங்கள் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 - 3 நமக்கு 0 வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா, R2 = R2 - 3R1. ஸோ எலிமெண்ட்ரி ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஈக்குவல் டு சிம்பிள் போடாதீங்க. ஸோ நான் ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும் சொல்கிறேன். ஸோ அதனால் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எலிமெண்ட்ரி சிம்பிள் தான் போடணும். ஸோ ஈக்குவல் டு சிம்பிள் போடாதீங்க. ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் அதை அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோ இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ R2 அப்படியே எழுத சொல்லிடுறாங்க. 3 -1 -2 1. R1 3 ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 2s are 6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இருந்தால் உங்களுக்கு தெரியும், சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லெஸ் பண்ண ஆரம்பிங்க. 3 - 3 நமக்கு 0, -1 -6னால் ரெண்டுமே சேம் சைன். அப்போ ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். இங்கே +9, அங்கே -2, அப்போ நமக்கு 7. 3b +1 +6 நமக்கு 7. ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். 0 -7 +7 7. ஸோ தேர்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் உங்களுக்கே தெரியும், நம்ம தேர்ட் ரோவை 0 ஆக்குவோம். தேர்ட் ரோவை 0 ஆக்கணும், திருப்பி நம்ம ஃபஸ்ட் ரோ கூட ஹெல்ப் கேட்போம். அப்போ தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நம்பர் 2 இருக்குது, ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் நம்பர் 1 இருக்குது. அப்போ இங்கேயே நம்ம 2 ஆக்கினா தான் நம்ம 2 - 2 நமக்கு 0 வரும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்கே 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ R3 equal to R3 minus 2R1. திருப்பி A augmented B matrix. ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், அதை அப்படியே எழுதுங்க. செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ அதையும் அப்படியே எழுதிடுங்க. இப்போ தேர்ட் ரோ தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ R3 வந்து அப்படியே எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 2 3 minus 5k. R1 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2 1s are 2, 2 2s are 4, 2 3s are 6, 2 2s are 4. ஸோ மைனஸ் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ லெஸ் பண்ண ஆரம்பிங்க. 2 minus 2 நமக்கு 0, -4ல் +3 போயிடுச்சுன்னா நமக்கு -1, +6ல் 5 போயிடுச்சுன்னா நமக்கு இங்கே 1, 4 + kன்றது நமக்கு 4 + kன்னு எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். 4kன்னு எழுதிடாதீங்க, 4 + k இப்படி தான் எழுதணும். ஏன்னா கேவை தனியாக காட்டணும், நியூமரிக்கலை தனியாக காட்டணும். 0 -1 1 4 + k. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு முடிச்சிட்டோம். தேர்ட் ஸ்டெப்பு பண்ண ஆரம்பிப்போம். தேர்ட் ஸ்டெப்பு உங்களுக்கே தெரியும். தேர்ட் ஸ்டெப்புன்றது நம்ம திருப்பி நம்ம R3 0 ஆக்குறது. ஸோ R3 0 ஆக்கணும். இந்த தடவை நம்ம R2 கிட்ட தான் ஹெல்ப் கேட்போம். ஸோ அப்போ நம்ம R3 பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பர் 0 இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு இதை விட்டுடுங்க. செகண்ட் நம்பர் பாருங்கள், இங்கே -1 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அப்போ இந்த R3 நம்ம 7 ஆக்கணும். அப்போ 7 - 7 நமக்கு 0 கிடைக்கும். அப்போ நீங்கள் R3 ஃபுல்லாக 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே நமக்கு 0 வரதுக்கு வாய்ப்பு ஆக்கும். ஸோ இப்போ இது எப்படி ஆகுதுன்றது பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதை கண்டினியூஷன் எடுத்து எழுதியிருக்கிறேன். இப்போ நம்ம R3 0 ஆக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி நம்ம இப்போ இந்த R3 7ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும்னு பாருங்கள். ஸோ R3 = 7R3 minus R2. ஸோ இப்போ என்ன மாற்றம் ஆகுது பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். A augmented B matrix. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ அதை அப்படியே எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் ரோலையும் நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை, ஸோ அதையும் அப்படியே எழுதிடுங்க. இப்போ நம்ம தேர்ட் ரோ தான் நம்மளை ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தேர்ட் ரோன்றது நமக்கு 7R3. ஸோ R3 ஃபுல்லாக 7ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 7 0s are 0, 7 1s are 7, திருப்பி 7 1s are 7, 4 + k இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். 4 + k into 7 தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும். முதல்ல 7 4s are 28 + 7 into k 7k. ஸோ இப்படி தான் போடணும் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்மளுக்கு R2. ஸோ R2 எதுவுமே மல்டிப்ளை பண்ண சொல்லலை, ஸோ அதை வேல்யூ எடுத்து அப்படியே எழுதினாலே போதும். 0 -7 7 7. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மைனஸ் சிம்பிள் இருக்குது, உங்களுக்கே தெரியும். மைனஸ் சிம்பிள் இருந்தால் நம்ம மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும். சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம லெஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். 0 - 0 0, -7 + 7 நமக்கு 0, திருப்பி -7 + 7 நமக்கு 0. இப்போ இங்கே நமக்கு 28 + 7k இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அதை கேல மைனஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அது கே தனி நம்பரில் மட்டும் நம்ம லெஸ் பண்ணலாம். அப்போ 28 + 7 போயிடுச்சுன்னா நமக்கு 21. இந்த 7k அப்படியே வரும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூ. இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதுங்க. 0 0 0 21 + 7k. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 3 ஸ்டெப்ஸும் முடிச்சிட்டோம். இந்த 3 ஸ்டெப்ஸும் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் வந்திருக்கான்னு பார்ப்போம். ஸோ நமக்கு இது ஈக்குவல் ஃபார்ம் லெவலையும் வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ரேங்க் கொடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம இதை ஈக்குவல் ஃபார்ம் லெவலில் கொண்டு வந்தாச்சு. இப்போ இதோட ரேங்க் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ரேங்க் ஆஃப் A augmented B matrix, rank of A. ஸோ இப்போ ரேங்க் ஆஃப் A augmented B matrix நம்ம எப்படி பார்ப்போம்னா, இதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் non-zero rows. ஸோ அதுதான் நம்மளுடைய மெயின் நம்பர் ஆஃப் non-zero rows. ஸோ நம்பர் ஆஃப் non-zero rows பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் non-zero rows எத்தனை இருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரேங்க் ஆஃப் A augmented B மேட்ரிக்ஸு நம்ம ரேங்க் கொடுக்கணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் non-zero ரோஸ்ன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரோலையும் நமக்கு வேல்யூ இருக்குன்னா அது non-zero rows, செகண்ட் ரோலையும் வேல்யூ இருக்குன்னா அது non-zero rows, தேர்ட் ரோலையும் நமக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ இது வேல்யூ இருந்துச்சுன்னா இதோட ரேங்க் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா நமக்கு மொத்தமாக non-zero rows வந்து 3. ஸோ சப்போஸ் இங்கே நமக்கு
வேல்யூவே இல்லை அப்படின்னா இந்த இடம் 0 ஆகுது அப்படின்னா இதோட ரேங்க்கு பார்த்தா நமக்கு 2 ஆகிடும். ஸோ ஒன்று 3ஆக இருக்கலாம், இல்லை ஒன்று 2ஆக இருக்கலாம். ஏன்னா இதை பொறுத்து இருக்குது. இந்த இடத்த 21 + 7k வந்து நமக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா 3, வேல்யூ இல்லைன்னா அது 2 ஆகிடும். ஏன்னா இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆகிடும். அதேமாதிரி ரேங்க் ஆஃப் ஏ பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு காலம் மறைச்சிடுவீங்க, மிச்சம் 3 இது மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் வேல்யூ இருக்குது, செகண்ட் ரோலையும் வேல்யூ இருக்குது, ஆனால் தேர்ட் ரோவில் 3மே 0 ஆகிடுச்சு. அப்போ இங்கே நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 தான் இருக்குது. பட் நம்மளை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஆக்க சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கே தெரியும், இது ரெண்டுமே ஈக்குவலாக வரும். அப்போ நமக்கு 2 வந்தால் தான் இந்த மேட்ரிக்ஸை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ஆக்க முடியும். இல்லைன்னா இது இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆகிடும். ஏன்னா 3, 2 இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டுமே ஈக்குவலாகனா அது இன்கன்சிஸ்டன்ட். அப்போ இது கன்சிஸ்டண்ட்டாக ஆக்கணும்னா இந்த இடம் நமக்கு 0 ஆகணும். அப்போ இந்த இடம் 0 ஆகணும். அப்போ கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஸோ அதுதான் நம்ம ப்ராப்ளத்தோட கொஸ்டின். அப்போ நம்ம என்ன எழுதணும்னா, தி ஈக்குவேஷன் டு பி கன்சிஸ்டன்ட், நம்மளுக்கு கன்சிஸ்டன்ட் ஆகணும், கன்சிஸ்டண்ட்டாக ஆகணும். அப்போ கன்சிஸ்டண்ட்டாக ஆகணும்னா நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா, ரேங்க் ஆஃப் ஏ ஆர்குமெண்டட் பி ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் இது நமக்கு பாசிபிள். அதாவது இதுவும் ரேங்க் 2, இதுவும் ரேங்க் 2ன்னு வரணும். அப்போ தான் இது பாசிபிள் நம்ம சொல்கிறோம். அப்போ இது எப்போ பாசிபிள்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நமக்கு இந்த கேவோட வேல்யூ வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது இங்கே 0 ஆகுன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இது 0 ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த ஈக்குவேஷனை கன்சிஸ்டண்ட்டாக ஆக்கிடலாம். ஸோ அப்போ கேவோட வேல்யூ என்னவாக இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அதை தான் இங்கே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிடுறாங்க. ஸோ இட் இஸ் பாசிபிள், நம்ம சொல்கிறோம் இட் இஸ் பாசிபிள். எப்போ பாசிபிள்னா 21 + 7k = 0. ஸோ இந்த ரெண்டு இது நம்மளுக்கு 0 வந்துருச்சுன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஆக்கிடலாம். அதாவது இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஆக்கி காட்டலாம். ஸோ அப்போ நம்ம இந்த கேவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு கன்சிஸ்டண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 7k இந்த 21 அந்த பக்கம் கொண்டுட்டு போனீங்கன்னா -21, இங்கே 7 மல்டிப்ளை பண்ணுறது. ஸோ அங்கே போனால் உங்களுக்கு தெரியும் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ 7ல் 21 எத்தனை வருது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 டைம்ஸ் வருது. அப்போ கேக்கு என்ன வருதுன்னா -3. கேவோட ஆன்சர் என்ன வருதுன்னா -3ன்னு வருது. அப்போ நீங்கள் கேவை -3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த 21 + k என்ற இடத்துல நமக்கு 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஆக்க முடியும். ஸோ அப்போ கேவோட வேல்யூ என்னன்றதான் கேட்குறாங்க. நம்ம கேவோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ -3 இருந்துச்சுன்னா அந்த ஈக்குவேஷன் முடிஞ்சிச்சு, நம்ம இதை கன்சிஸ்டண்ட்டாக ஆக்கி காமிச்சாச்சு. ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ராப்ளத்தோடைய ஆன்சர். ஸோ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.